سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த கடமை நம் மீது தொழுகை கடமையாயிடுது. அதே போல இஸ்லாத்தினுடைய அடிப்படையான 5 அம்சங்களும் அடுத்தடுத்து நம் மீது கடமையாகிக் கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். அதை நிறைவேற்றுவது ஒரு முழுமையான முஸ்லிமான மக்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. யாரும் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முடியாது. என் மீது இது கடமை இல்லை என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமான்னு சொன்னால் அப்படி சொல்லுவதற்கு இல்லை. இது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, இந்த 4ம் கலிமாவோடு சேர்த்து 5ம் இஸ்லாத்தினுடைய தூண்களாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது. இதில் ஒரு தூண் இல்லை என்றாலும், அசைந்தாலும், ஆடினாலும் அந்த கட்டிடமே பலகீனமான கட்டிடமாக ஆகிப்போகிவிடும் என்பதில் நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிற செய்தி. இதுதான் நிதர்சனமான செய்தி. இந்த கட்டிடத்தை அமைத்து கொடுத்த ரப்பு மனுஷனுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று கொடுத்துருக்கான்ல. மனிதனுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அந்த உலகத்தில் வாழ்றதுக்கான கால அவகாசத்தை தான் கொடுத்துருக்கான். ஒரு குறிப்பிட்ட அவகாசம், ஒரு 50 வயது, 60 வயது, 70 வயது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜல், ஒரு தவணை தான் ஏற்படுத்தி இருக்கான். இந்த காலகட்டங்களில் இவன் வாழ்ந்தே ஆகணும். எப்படி வாழுவான்? அது அவன் சௌரியம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அவன் சௌரியம். ஆனால் இந்த கட்டிடத்துக்குள்ளே அவன் வந்துட்டான்னு சொன்னால், இந்த கட்டடத்துக்குள்ள இந்த 5 அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய தூண்களை பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்குள்ளே தான் உள்ளே நுழைந்து கொள்வான் என்று சொன்னால், அதற்கு பிறகு அங்கே சில விதிமுறைகள் இருக்கிறது, சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். கட்டடத்துக்கு வெளியே இருக்கிறான், எப்படி வேணாலும் நீ வாழ்ந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் இருக்கு, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த பில்டிங்குள்ளே நீ வந்துட்டேன்னு சொன்னால், இந்த பில்டிங்குள்ளே, இந்த கட்டடத்துக்குள்ளே இப்படித்தான் இருக்கணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டா, இப்போ பள்ளிவாசல் என்பது படைத்தவனுடைய ஒரு வணங்குகின்ற ஒரு இடம். இங்கே வந்துட்டா சில ஒழுக்கங்கள் நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா? பள்ளிவாசல்ல சப்தமிட்டு பேசக்கூடாது, சண்டையிட்டு கொள்ளக்கூடாது, சச்சரவுகள் செய்து கொள்ளக்கூடாது, கொச்சை வார்த்தைகளை பேசக்கூடாது. எவ்வளவு கண்ணியத்தோடு கௌரவத்தோடு நாம் இந்த பள்ளிவாசலுடைய அந்த அந்தஸ்தை குலைத்து விடாமல் இருப்பதற்கான அந்த சட்டத்திட்டங்களை மதித்து நாம் நடக்கிறோமா இல்லையா? அதான நிதர்சனம். அதே போன்று இஸ்லாம் என்ற அந்த கோட்டைக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், அந்த கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிற காலம் எல்லாம் கண்ணியத்தோடு அந்த இஸ்லாத்திற்கான எந்த பங்கமும் ஏற்பட்டு விடாமல், அது நம்மிடத்திலே ஈமான் என்ற பொக்கிஷத்தோடு இருக்கிறது. எனவே அதை நாம் தான் அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற மனோநிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இப்படி இருக்கிற நாம் அந்த 5 தூணை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிடலாமான்னு சொன்னால் இல்லை. நம்ம அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னோம், ஒரு வயது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அந்த வயதுக்கிடையில வாழ்க்கை அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம். வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பல அம்சங்கள் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்து இருக்கிற செய்தி. அதில் ஒன்றுதான் நாம் எதிர்கொள்ள இருக்கிற தேர்தல். பள்ளிவாசல்ல தேர்தல்லாம் பேசலாமா, அரசியல் பேசலாமா அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? பல தேசங்களுக்கு ஜனாதிபதி. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2.5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தவர்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீண்ட கால ஆட்சி.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கிலாஃபத், அலியின் கரமுல்லாஹு வஜ்ஹுடைய கிலாஃபத், இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவீங்க? அரசியல் வேண்டும். அரசியல் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது, அதை பற்றி இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ளுவது, அந்த அம்சங்களை புரிந்து வைத்திருப்பது, அதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. இஸ்லாமியன் அதை விட்டு விலகி போகிவிடவில்லை, இஸ்லாம் அதை விலக்கிக் கொள்ளவும் சொல்லவில்லை. நீங்க அரசியல் வேண்டாங்க உங்களுக்கெல்லாம், நம்ம எல்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், அரசியல்னா அது சாக்கடை அப்படின்னு சொல்லி. சாக்கடையை சாக்கடையாக விட்டு வைக்கிற வரை அங்கே குழுக்கள் நெளிந்து கொண்டுதான் இருக்கும், அங்கே கிருமி தொற்றுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கொசுவெல்லாம் அங்குதான் என்ன செய்யுங்க, மனிதனை துன்புறுத்தக்கூடிய கொசுவெல்லாம் அங்குதான் வாழ்க்கை நடத்தும், அங்குதான் முட்டையிடும், அங்குதான் இனப்பெருக்கம் செய்யும். அன்பிற்கினியவர்களே, எல்லாம் அந்த சாக்கடைக்குள்ளே நடக்கத்தான் செய்யும். சாக்கடை சாக்கடையாக இருக்கிற வரை எப்பொழுது அதற்கான வடிகால்களை சரியாக நாம் அமைத்து கொடுத்து அதையும் சுத்தப்படுத்துகிற ஒரு நிலைக்கு, பரிசுத்தமாக்குகிற நிலைக்கு அந்த சாக்கடையை நாம் உருவாக்கி விடுவோம் என்று சொன்னால், கால்வாய்களை அமைத்து விடுவோம் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, கொசு தொல்லையிலிருந்து எப்படி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறோமோ, நோய் நொடிகளில் இருந்து எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுகிறோமோ, அது போன்று அந்த அரசியலை பரிசுத்தப்படுத்துவதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அது அந்த அடிப்படையிலே ஒரு தேர்தல் வர இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அடுத்த 5 ஆண்டு காலம் நம்முடைய தலையெழுத்து என்ன, நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு தேர்தல் அது வரப்போகிறது இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அதை பற்றிய ஒரு சிறிய முன்னோட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிற முகமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியில் நாம் பரிமாறி கொள்ளுகிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி, வலா யஅபா ஷுஹதா இதா துஉ, சாட்சி சொல்ல உங்களை அழைப்பார்கள் என்று சொன்னால், வேண்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால், அழைப்பு விடுக்கப்படும் என்று சொன்னால் அதை நீங்கள் மறுத்து விடாதீர்கள். நீங்க சாட்சியை சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, இப்போ உங்களை அழைக்கப்படுகிறது, நீங்க வாங்க இந்த காரியத்துக்கு நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னா மறுத்து விடாதீர்கள். நமக்கு எதுக்குங்க அந்த பலாலாம், அந்த ஒம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி விலகி போகி விடாதீர்கள். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய இந்த வசனம் 282வது வசனம், அடுத்து 283 அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான், வலா தக்துமு ஷஹாதத, சாட்சி சொல்லுவதை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். வமை யக்துமுஹா ஃபஇன்னஹு அஸீமுன் கல்புஹு, யார் அந்த சாட்சி சொல்லுவதை மறைக்கிறார்களோ நிச்சயமாக அவருடைய உள்ளம் பாவத்திலே வீழ்ந்து விட்டது, பாவத்திற்குரியதாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இப்ப நம்ம வழங்க போகிற அந்த வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சாட்சி, அதுவும் சாட்சி. எந்த அந்தஸ்தில் அப்படின்னு சொன்னா நம்ம தான் நீதிபதி கேட்போம். இருக்கிற அந்த வாக்கு உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாக்குரிமை என்பது நான் நீதிபதியாக இருக்கிறேன், நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதை நான் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும், எனக்கு என்ன என்று நாம் இருந்துவிடக் கூடாது என்பதுதான் மேலே சொல்லுகிற இந்த 2 வசனங்களும் சூரத்துல் பக்ராவிலே சொல்லப்படுகிற 282 283 இந்த 2 வசனங்களும் நீங்கள் சாட்சியை மறைத்து விடாதீர்கள், ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள், வாக்களிக்காமல் நீங்கள் இருந்து விடாதீர்கள். வாக்கு மையத்துக்கு போங்க, வாக்குச்சாவடிக்கு நீங்க போங்க, உங்களது வாக்குகளை நீங்கள் செலுத்துங்கள். நீதியானவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு, நம்மை ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, எனக்கு மட்டுமில்லைங்க, என் ஊரார், என்னுடைய மாவட்டம், என்னுடைய மாநிலம் என்று எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் உங்களது வாக்கை செலுத்துங்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயம் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், ஒரு நல்லதற்காக வேண்டி ஒரு சிபாரிசு ஒன்றை செய்கிறார்.
ஒரு நலவான காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிபாரிசு ஒன்றை, பரிந்துரை ஒன்றை ஒருவர் செய்கிறார். அப்படி செய்வார் என்று சொன்னால் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா, அதில் இருந்து அவருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம போடுற ஓட்டு, நாம செலுத்துகிற வாக்கு நன்மையின் அடிப்படையிலே, நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நமக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்கள், துரோகம் இழைக்காதவர்கள், மக்களுக்கு துன்பங்களை விளைவிக்காதவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவரை நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால், இந்த வசனத்தினுடைய பொருள் மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன், நான் பரிந்துரை செய்கிறோம், இன்ன நபரை நான் பரிந்துரை செய்கிறேன், என்னுடைய வாக்கின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உரிமையின் மூலமாக நான் இன்ன நபரை தேர்வு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்லவரை நாம் தேர்வு செய்வோம் என்று சொன்னால், அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் எல்லாம் அவர் செய்கின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நன்மை இருக்கிறது, அது உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்க ஓட்டு போடாம இருந்திடக்கூடாது, ஓட்டு போடணும். அப்படி எப்படி நீங்க போடணும்? நல்லவரை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்களுக்கு நல்லவர் என்று உங்களால் நிச்சயமாக அடையாளம் காண முடியும். உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அதே என்ன செய்ய, அதனால வச்சு நீங்க நல்லவரை தேர்ந்தெடுங்கள். அப்படி நீங்கள் நல்லவரை தேர்ந்தெடுக்காமல் என்னுடைய சுய புத்தி சொல்லுகிறது இதெல்லாம் வேண்டாம், இவரை தேர்ந்தெடுப்போம், இது கவர்ச்சிகரமாக தெரிகிறது எனக்கு என்று சொல்லி ஒரு கவர்ச்சியினுடைய அடிப்படையிலே அல்லது எனக்கு பிரியத்திற்குரியவர் என்ற அடிப்படையிலே, நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, இது எனக்கு கவர்ச்சி, இது எனக்கு நான் இவர் மீது பிரியம் வைத்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் ஒருவரை நீங்கள் பரிந்துரை செய்வீர்கள் என்று சொன்னார். அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், யாராவது ஒருவர் தீமையானவரை ஒருவரை தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால், தீயதற்குரியவரை ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால் யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் எல்லாம் மக்களுக்கு தொல்லை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லவா, மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அல்லவா, அந்த துன்பத்திற்கு காரணம் நீங்களுமாக இருக்கிறீர்கள், அதற்கான பங்கு உங்களுக்கும் இருக்கிறது, அந்த தீமையில் பங்கு உங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்திலே 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிற செய்திகளாக பார்ப்போம். அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம நல்லவர் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து இருக்கிற ஒரு வார்த்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை பாருங்க, ഖിയാറു அய்யிம்மதிகுமுல்லதீன துஹிப்பூனஹும், உங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உங்களை அவர்கள் நேசிக்க வேண்டும். முதலிலே உங்களை முதல் என்ன செய்யுங்க? நேசிக்க வேண்டும். உங்கள் மீது பிரியம் இருக்க வேண்டும், உங்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். நான் செலுத்துகிற ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சி, எனக்கானது அல்ல என்று சொல்லி எனக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும், எனக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், நான் சிம்மாசனத்திலே அந்த சீட்டிலே நான் அமர வேண்டும், நான் முதலமைச்சராக வேண்டும், நான் எம்எல்ஏவாக வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசையில் அல்ல, நான் இந்த இடத்திலே இருந்து இந்த மக்களுக்கு நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை விரும்புகிறார்கள் அல்லவா, அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஆட்சியிலே அமர்த்துங்கள். யுஹிப்பூனஹும், நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும், நீங்களும் அவர்களை நேசிப்பவர்களாக இருப்பீர்கள். நிச்சயமாக நல்லது செய்வார், எனக்கு மட்டுமல்ல இந்த தேசத்தின் மக்களுக்கு இவர் நல்லதை செய்வார் என்று நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள் அல்லவா, உங்களால் அப்படி ஒருவரை தேர்ந்தெடுக்க முடியும், அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள், அதையும் சொல்றாங்க. அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னொரு செய்தியை சொல்லிட்டு கடைசி அதையும் சொல்றாங்க, வயுஸல்லூன அலைக்கும் வதுஸல்லூன அலைஹிம், நீங்கள் அந்த ஆட்சியாளர், எந்த ஆட்சியாளர்? நீங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த அந்த ஆட்சியாளர், உங்களை விரும்பக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ரப்பிடத்திலே, படைத்தவனிடத்திலே, ரப்பே இந்த ஆட்சியாளருக்கு ஆட்சியை நிரந்தரமாக்கி கொடு, நல்லதை செய்து கொண்டிருக்கிறார், இவர் நீடூழி வாழட்டும், இவர் நல்லதை செய்வதற்கு இன்னும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடு, இன்னும் அவருக்கு நல்ல ஞானங்களை கொடு, அவருக்கு இன்னும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் அவருக்காக வேண்டி பிரார்த்திப்போம். அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள்.
அவரும் அந்த ஆட்சியாளர் என்ன செய்வார் சொன்னா, என்னுடைய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், ரப்பே படைத்தவனே. அவரு காபிரா முஸ்லிமா அதை பத்தி பேச்சு இல்லைங்க. படைத்தவனிடத்தில் அவரும் செய்வார். என்ன சொல்வார் சொன்னா, கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்வார், என்னுடைய மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அது போன்ற சட்ட திட்டங்களை கொடுப்பதற்கு, நான் இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்கு எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடு என்று சொல்லி அந்த ஆட்சியாளர் இந்த மக்களுக்காக வேண்டி படைத்தவனிடத்திலே கரம் ஏந்துவார். அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்கினியவர்களே, இந்த ஹதீஸுடைய தொடர்ல கடைசியா சொன்னாங்க, வஷிராரு ஐம்மத்திக்கும் முல்லதீன துபுகிலுனஹும். ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு கோபம் மட்டும்தான் வரும். எல்லாம் எப்ப நாசமா போவானோ தெரியலையே, இந்த தேசத்தை விட்டு எப்ப ஒளிஞ்சு போவான்னு தெரியலையே. அப்படி எல்லாம் சிலருடைய ஆட்சியாளர்களை நம்ம என்ன செய்வோம் சொன்னா, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடாக அப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நாம் ஓட்டுவோம். அது மாதிரியான ஆட்சியாளர்களை நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டாம். அவங்க ஏன் தெரியுமா, உங்கள் மீதும் அவர்களுக்கு கோபம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த சமுதாயத்தவரை, இந்த இனத்தவரை, இந்த மொழியினரை, இந்த மாநிலத்தவரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும், நாசப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டே இருப்பார்களே. ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தைங்க, உங்கள் மீது அவர்கள் எப்பொழுதுமே கோபத்திலேயே இருப்பார்கள். அப்படிப்பட்டவரை நன்கு விளங்கிக் கொண்டு நீங்களும் அவர்கள் மீது கோபத்தில் இருப்பீங்க, அவர்களும் உங்கள் மீது கோபத்தில் இருப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை நீங்கள் இனம் கண்டு அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடல் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சொல்லி தருகிற செய்தி முஸ்லிமுடைய கிரந்தத்தில் 3778 என்ற 3778 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக இஸ்லாம் அரசியலை விட்டும் தன்னை விலக்கிக் கொள்ள சொல்லவில்லை. இஸ்லாம் அரசியலுக்கு உட்பட்டது. இஸ்லாம் என்பது அரசியலை உள்வாங்கிக் கொண்டிருப்பதுதான். அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிற மார்க்கமாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையாக இன்றைய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாருங்க, இஸ்லாம் மனித சமூகத்திற்கு ஒரு இணக்கமான மார்க்கம். மனித சமூகத்திற்கு எப்பயுமே ஒரு இணக்கமான மார்க்கம்னு சொன்னா அது இஸ்லாம் தான். மனித சமூகத்திற்கு அது வழங்கி இருக்கிற சுதந்திரம் என்பது எண்ணிலடங்காதது. நிறைய சுதந்திரத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறது. மனிதன் விரும்புகின்ற செயல் அவனுக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா என்பதை யோசிக்கிற அளவிற்கு அல்லாஹ் அந்த சிந்தனையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்லாத்தை மட்டும் இல்லைங்க, இஸ்லாத்தை கொடுத்து விட்டு அதோடு விட்டுல அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கிறான். நீ உனக்கு செய்யற காரியம் அது உனக்கு நன்மையா தீமையா என்பதை யோசிக்கிற புத்தியையும் அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா கொடுத்திருக்கிறான். ஆக நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் எதிர்பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொன்னு சொல்றான். நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை அநேகமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற அந்த விஷயம், நீங்கள் உதவி செய்ய போகிற அந்த விஷயம் அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீங்கள் நலவுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நீங்கள் கொடுக்க போகிற அந்த வாக்கு, அந்த உதவி, ஒருவர் ஆட்சியிலே அமர்த்த போகிற அந்த செய்தி எதற்காக வேண்டி இருக்கணும்னு சொன்னா நல்லதற்காக வேண்டி இருக்க வேண்டுமே தவிர சொல்றான், நீங்க வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் பகையை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பவருக்கோ அல்லது பாவங்களை மக்கள் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய பகையை மக்களின் மீது கட்டவிழ்த்து விடக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கோ இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சூரத்துல் மாயிதா என்ற 5வது அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நாம் தேர்வு செய்ய வேண்டும், நல்லவர்களை தேர்வு செய்ய வேண்டும், நல்லதைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பது இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதனால்தான் குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல கது அஃபுலஹ மன் ஸக்காஹா, மனதை யார் தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். மனதை யார்
தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லி, வெற்றியாளர் யார் என்று சொன்னால் பரிசுத்த உள்ளத்திற்குரியவர். வாக்களிப்பவரும் சரி, அந்த வாக்கை கேட்டு வருபவரும் சரி, அவருடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ் சொல்லுகிற இன்னொரு செய்தி. அதே அந்த வாக்காளர் அல்லது அந்த வேட்பாளர் அவர் இப்படி இருக்கிறார், வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, மனதுக்குள்ளே தீமைகளை கொண்டு என்ன செய்றாருன்னு சொன்னா, உள்ளே தீமைகளை உள்ளே என்ன செய்றாரு, நிறைய உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வந்து வேற மாதிரி காட்டி அந்த வாக்குகளை கேட்கிறார். பின்னால் என்ன செய்வார் என்று சொன்னா, உங்களின் நசுக்குவார், உள்ளத்தை நசுக்குவார், உங்களது உள்ளங்களை எல்லாம் நோகடிக்க செய்வார். அப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். நீங்களும் பரிசுத்தவான்களாக இருங்கள், பரிசுத்தவான்களையே தேர்வு செய்யுங்கள். நீங்களும் உள்ளத்திலே தீமைகளை வைத்திருக்காதீர்கள், நீங்களும் உள்ளத்திலே அடுத்தவர்களை கெடுக்கிற மனோநிலையோடு இருக்காதீர்கள். அப்படி இருப்பவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். நன்றிக்கினியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுகிற ஒரு செய்தி அநேகமா நாம் எல்லாம் தெரிஞ்சிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மிஅராஜுக்கு போனாங்க. மிஅராஜுடைய நிகழ்வு, அங்கே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 2 கோப்பைகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு கோப்பையிலே பால், இன்னொரு கோப்பையிலே மது, இன்னொரு கோப்பையிலே மது. 2 கோப்பையும் கொண்டு வந்து உங்களுக்கு எது வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எடுத்ததுங்க பால், வெண்மையானது. இந்த பாலை எடுத்தார்கள். மது என்கிற அந்த போதை தரக்கூடிய, மனிதனை கெடுக்கக்கூடிய, மனிதனை நாசப்படுத்தக்கூடிய, மனிதனின் சிந்தனையை அவனுடைய சீரழிக்கக்கூடிய அந்த மதுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிற செய்தி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது? 2ஐ உங்களிடத்திலே கொண்டு வருகிற பொழுது, இந்த 2ல நீ ஒன்றை தேர்ந்தெடு என்று கொண்டு வருகிற பொழுது பரிசுத்தமானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் ஏற்பட்ட அந்த நிகழ்வும் கூட நமக்கு இங்கே பாடமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் புரிந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் புரிந்து செயல்படுவோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹிஜ்ரி நுபுவத்து கிடைத்து 11வது ஆண்டு, நுபுவத்து கிடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு நபி பட்டம் கிடைத்து 11வது ஆண்டு மக்காவிலே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலம். அப்பொழுது மதீனாவிலிருந்து ஒரு கூட்டத்தார், ஏறத்தாழ ஒரு 5 நபர்கள், ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுல 5 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சந்தர்ப்பம் இது என்று சொல்லி ஏகத்துவ பிரச்சாரத்தை அங்கே எடுத்து வைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த 5 நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த 5 நபர்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதிலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அனுபவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கிறாங்க. அவங்களை பற்றிய உள்ளோட்டம் உள்ளுக்குள்ள மனசு ஓடுது. என்னன்னு சொன்னா, இவங்க நிச்சயமா, இவங்க மூலியமா இவர்களை நாம் தேர்ந்தெடுத்தால், இந்த 5 நபர்கள்ல இவர்களை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக இவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு செல்லுகிற பொழுது இஸ்லாம் அங்கே பரவும், ஏகத்துவம் அங்கே பரவும், ஏகத்துவ கொள்கை அங்கே நிலைபெறும். எனவே இவர்களை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு செய்தியை சொல்லி அனுப்பலாம்னு சொல்லி 5 பேர் 5 முனை போட்டி, 5 முனை போட்டியை யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? அங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கையை பிடித்து ஒப்பந்தம் செய்து, நீங்க போய் என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு திரும்பி போனதற்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை, இந்த ஏகத்துவத்தை அப்படியே நீங்க உள்ளே மறைச்சு வச்சிராம அங்க போய் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புனாங்க. அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு இப்பொழுது மீண்டும் வருகிறார்கள். கூடுதலாக 7 நபர்களோடு வந்தாங்க. அந்த 5 பேரும் வந்தாங்க, இன்னும் 7 நபர்கள் வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இப்பொழுது 12 நபர்களாக வந்திருக்கிற நேரத்தில் மீண்டும் அதே அந்த பொறுப்பை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்து, பரவாயில்ல, நல்லது, ஒரு 7 நபரை கூடுதலாக கூட்டி வந்திருக்கிறீங்க, அடுத்து நீங்கள் அடுத்த ஆண்டு வருகிற பொழுது இன்னும் கூடுதலாக வேண்டும், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும், இந்த பொறுப்பை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி பொறுப்பை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது அதற்கு அடுத்த ஆண்டு
13 நுபுவத்து 13 ரசூலுல்லாஹி ஹிஜ்ரத் போக போறாங்க. அதற்கு முன்னாடி வந்த ஆண்டிலே 60 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள் என்பது வரலாற்றிலே சொல்லப்படுகிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, ஆக தேர்வு என்பது இப்படி இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஏற்பட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய அந்த பிரச்சனைகள், மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு அது வளர்ச்சியின் நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு யாரை தேர்ந்தெடுத்தால் அது நடக்கும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே யோசனையோடு செயலாற்ற வேண்டும் என்கிற காரியம் இந்த வரலாற்றிலே நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. கடைசியில் என்ன நடந்துச்சுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 13 இந்த நுபுவத்து கடைசி 13 ஆண்டுகள் முடிந்து மதீனாவுக்கு போகிற பொழுது மதீனாவினுடைய அந்த பெருவெளியிலே மதீனாவை விட்டு வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை வரவேற்கின்ற அளவிற்கு ஏகத்துவம் என்பது அங்கே வளர்ந்திருந்தது என்பதை அன்பிற்கினியவர்களே இந்த வரலாற்றிலே உண்மையை நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் தேர்ந்தெடுப்பவர்கள் நம்மையும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும், இந்த தேசத்தினுடைய கட்டமைப்புகளையும் வளர்ச்சியுற செய்ய வேண்டும். அது போன்ற நபர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பது அன்பிற்கினியவர்களை நாம் இங்கே பார்க்கிற செய்தி. நம்ம எல்லாம் ஒரு செய்தி ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். திருமணத்தில் ஓதப்படுகிற சொல்லப்படுகிற ஹதீஸ் துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு நிக்காஹ் முடிக்கிறது சொன்னா ஒரு ஆண்மகன் திருமணம் செய்கிறான் என்று சொன்னால் 4 காரியங்களுக்காக வேண்டி அவன் மனம் முடிப்பான். முதல்ல லி ஜமாலிஹா, முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லி மாலிஹா, முதல்ல லி மாலிஹா, அந்த பெண்ணிடத்திலே அவரை பெற்றவரிடத்திலே எவ்வளவு செல்வம் இருக்கிறது, எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை முதலிலே அந்த மணமகன் பார்க்கிறார். அந்த மணமகனுடைய வீட்டார் பார்க்கிறார்கள். இரண்டாவதாக வலி ஹஸபிஹா, அந்த குலம் என்ன கோத்திரம் என்ன அதை பார்க்கிறார்கள். மூன்றாவதாக வலி ஜமாலிஹா, அழகை பார்க்கிறார்கள். பெண்ணு நல்லா அழகா இருக்கா, முடிய சமயங்கள்ல பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் பொண்ணுடைய அந்த முடியெல்லாம் சொன்னா எடுத்து பார்ப்பாங்க, நடக்க விட்டெல்லாம் பார்ப்பாங்க, நாம் பார்க்கும். இப்படி எல்லாம் தேர்வு செய்வார்கள். கடைசியா தான் வலி தீனிஹா, மார்க்கம் இருக்கிறதா, குர்ஆன் ஓத தெரியுமா, தொழுக தெரியுமா, பிள்ளைக்கு அந்த மார்க்கம் இருக்கா அப்படின்னு 4ஆவதா பார்ப்பாங்க. அப்படின்னு 4 விஷயத்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் மார்க்கத்தை உடைய அந்த பெண்ணையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், தரிபத்தி எதாக்க, உமக்கு நலன் உண்டாகட்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க. அன்பிற்கினியவர்களே, இந்த செய்தியும் நமக்கு அறிவிப்பது என்ன? எத்துணை முனை போட்டிகள் இருந்தாலும் செய், 4 முனை போட்டி என்று நினைக்கிறேன். தமிழகத்தில் இன்னைக்கு 4 முனை போட்டி என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னது 4 முனை. அன்பிற்கினியவர்களே, நீங்கள் அழகை பார்த்து மயங்கி விடாதீர்கள், அல்லது கொடுக்கிற அந்த காசை வைத்துக் கொண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள், கவர்ச்சியை வைத்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள். உங்களுக்கு நல்லது நடக்குமா, இவரால் நல்லது நடத்த முடியுமா, இந்த தேசத்திற்கு நலவா என்று நீங்கள் யோசித்து நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்பது நாம் இந்த ஹதீஸிலே பெறுகிற இன்னொரு பாடமாகவும் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், ஃபபஷ்ஷிர் இபாதில்லதீன யஸ்தமயூனல் கௌல, பிரச்சாரங்கள் நடக்கிறது, எல்லாவற்றையும் காதிலே வாங்குகிறார். பிரச்சாரம் நடக்கிறது, எல்லாவற்றையும் காதிலே வழங்குகிறார். அதிலே நல்லது எது என்று சொல்லி அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த நல்லவரை தேர்வு செய்கிறார். அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமாக என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் நீங்கள், ஆனால் கேட்டதிலே நல்லதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். உலாயிக ஹுமுல் உலுல் அல்பாப், அப்படி நல்லது யார் தேர்ந்தெடுப்பார்கள்? யார் ஞானவான்களோ அறிவுள்ளவர்களோ அவர்கள்தான் நல்லதை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லைன்னா வெறும் காசை பார்த்துவிட்டு, குலம் கோத்திரத்தை பார்த்துவிட்டு, அல்லது அழகை கவர்ச்சியை பார்த்துவிட்டு மயங்கி போய் பின்னாடி வாழ்க்கையில துன்பப்படுபவர்களை போல நீங்களும் துன்பப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் மார்க்கத்தை பெண்ணை எப்படி தேர்வு செய்கிறீர்களோ உங்களை ஆளக்கூடியவர்களையும் நீங்க அது போல நல்லதை யோசித்து நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் அல்லாஹ்வும் சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். ஒன்றை நான் சுருக்கமாக வேகமாக சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நம்மிலே முழுமையான மனிதர்கள் யார் என்று சொன்னார்
நம்மிலே முழுமையான மனிதர் யார் என்று சொன்னால் சுயமாக சிந்திக்கும் திறன் பெற்றவர், சுயமாக சிந்திக்கின்ற திறன் பெற்றவர். அதுவும் சரியானதாக இருக்கும் நிலையிலே சுயமாக சிந்திக்கிறார். அதோடு அவர் நிறுத்திக்கிறது இல்லை. அதோடு என்ன செய்யறார் சொன்னா அடுத்தவர்களிடத்திலே ஆலோசனையும் செய்வார். நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தகப்பனிடத்திலே அனுபவம் மிக்கவர், எனக்கு நல்லா சிந்திக்க தெரியும், அறிவு இருக்கு, நான் படிச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட என்னுடைய தந்தை எனக்கு மேலே இருக்கக்கூடியவர்களிடத்தில் போய் நான் என்ன செய்யலாம், இந்த காரியத்தில் நான் எப்படி நடந்துக்கலாம், யாரை நான் தேர்வு செய்யலாம் என்று ஆலோசனை செய்வார். ஆலோசனை செய்து என்னுடைய பெற்றோர் கொடுக்கிற அந்த ஆலோசனையிலே எனக்கு சுயமாக சிந்திக்கிற தன்மை இருந்தாலும் கூட அந்த ஆலோசனை அடிப்படையிலே அவர் அடுத்த நடவடிக்கைகளை எடுப்பார். இவர் முழு மனிதராக இருக்கிறார். வெறும் தேர்தலுக்கு மட்டுமில்லைங்க, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் இது. அடுத்து இரண்டாவது அரை மனிதனாக இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் சுயமான கருத்துக்கள் எதுவுமே அவரிடத்தில் இருக்காது. சுயமா சிந்திக்கிறதுக்கு அவரால் முடியாது, குழம்பிக் கொண்டே இருப்பார். ஆனால் பிறரிடம் ஆலோசனை செய்வார், நல்லவர்களிடத்தில் ஆலோசனை செய்து அதை நிறைவேற்றுவார். இவர் அரை மனிதராக இருக்கிறார். அன்றிற்கினியவர்களே, ஒன்றுக்குமே இல்லாதவராக சிலர் இருக்கிறார்கள். அவங்க யாருன்னு சொன்னா தனக்கு சுயமா சிந்திக்கிறதுக்கும் புத்தி இல்லை, அடுத்தவர்களின் ஆலோசனையும் நான் கேட்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பார். நான் நினைக்கிறது தான், நான் சொல்றது தான் சரி, நான் இப்படித்தான் நடப்பேன், எப்பா வேண்டாம்ப்பா அது படுகுழி, இல்ல படுகுழிய விழுந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி அடம்பிடிப்பார். இவர் ஒன்றுமற்றவராக இருக்கிறார். ஆக அன்பிற்கினியவர்களே, முழு மனிதன் என்பவன் அறிவை தேடக்கூடியவனாக இருக்கிறான். மற்றவர்களிடத்திலே என்ன செய்வான் சொன்னா இருக்கிற அறிவையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வான். இந்த அரை மனிதனாக இருப்பவன் தன்னை என்ன செய்வான் சொன்னா தன்னை திருத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்வான். தனக்கு தெரியல, எப்படியாவது தன்னை திருத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வான். ஆனால் மூன்றாவதாக இருக்கிற அவன் என்னன்னு சொன்னா அவன் அறியாமலேயே இருப்பான். அது மட்டுமல்ல, அகம்பாவம் அவனை என்ன செய்யும் சொன்னா அழித்து ஒழித்து அவனுடைய எல்லாவற்றையும், அவனுடைய எல்லா காரியங்களையும் இல்லாமல் ஆக்குவதோடு அவனோடு இருப்பவர்களையும், எப்படி விஷச்செடி வளர்ந்தால் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போயிடுதோ அதுபோல இந்த சுயமாக சிந்திக்க முடியாதவனும் ஆலோசனைகளை கேட்காதவனும் எப்படி இருப்பான்னு சொன்னா விஷச்செடியை போன்று இருப்பான். அடுத்தவர்கள் தானும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து குட்டிச்சவராக்குவான் என்று சொல்லி அன்றிற்கினியவர்களே அல்லாமா அமீரு ஷபீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் இறுதியாக பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்கொள்ள இருக்கிற இந்த தேர்தலிலே நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். நான் யாரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டினுடைய சூழல் உங்களுக்கு தெரியும், தேசத்தினுடைய சூழல் தெரியும். யாரை நாம் இப்பொழுது தேர்ந்தெடுத்தால் இந்த தேசத்தில் நமக்கு பாதுகாப்பு என்பது நமக்கு தெரியும், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே நல்லவர்களை, இந்த தேசத்திற்கு தேவையானவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி அதே சமயத்தில் நோட்டாக்கு ஓட்டு போடுறேன்னு போயிடாதீங்க. நோட்டாவுக்கு போடுறதுனால எந்த பலனும் இல்லை. அதனால் கூட என்ன ஏற்படுதும் அப்படின்னு சொன்னா அன்றிற்கினியவர்களே நல்லவர்கள் தேர்வு செய்யப்படுவதிலே சிக்கல் உண்டாகி போய்விடும். எனவே தங்களது வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நல்லவர்களுக்காக நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இஸ்லாம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதையும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.